ஆடி மாதத்திற்கும் வேப்பிலைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த புராண கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஆடி எனும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலையினுள்ளே யாரும் அறியா வண்ணம் நுழைந்தாள். பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் சென்றபோது சிவபெருமான் ஒரு கசப்பான சுவையை உணர்ந்தார். தன்னை நோக்கி வருவது பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க நினைத்தார். அப்போது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமாக செய்தது. ஆடி சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்க, ஆனால் சிவபெருமான், தன் தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் போல் வடிவம் கொண்டு வந்தது தவறு. எனவே பூலோகத்தில் கசப்பாக சுவையுடைய மரமாக பிறப்பெடுப்பாய் என்று சாபமிட்டார். அவள் விமோச்சனம் கேட்க, நீ மரமாக போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிட்டும். சக்தியை வழிபடும் போதெல்லாம் உன்னையும் வழிபடுவார். நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்வாய்.